2002 2003 பிஜிடிஆர்பியில் நடந்த எஜுகேஷன் கொஸ்டின்ஸு. ஜீன் ஜாக்கோஸ் ரூசோ வாஸ் எ கிரேட் எஜுகேட்டாஸ் ஆஃப் ஜீன் ஜாக்கோஸ் ரூசோ என்ற சிறந்த கல்வியாளர் வாழ்ந்த காலம். ஆப்ஷன் ஏ 16th செஞ்சுவரி 16ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் பி 17th செஞ்சுவரி 17ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் சி 18ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் டி 19th செஞ்சுவரி 19ஆம் நூற்றாண்டு. சரியான விடை 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் ரூசோ. அடுத்ததாக 16ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வியாளர்கள் யாராவது இருக்காங்கன்னா இல்லை. அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வியாளர்களும் இல்லை. அப்போது அடுத்தது 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள் வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்னா, அதே மாதிரி மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்களான புரோபேல், ஃபெடன் ரெசல் மற்றும் பெஸ்டலாஜி, இவர்கள் நால்வரும் ரூசோ, புரோபேல், ரசல், பெஸ்டலாசி, இவர்கள் நால்வரும் 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்கள். அடுத்து இந்திய நாட்டின் கல்வி சிந்தனையாளர்களில் ரவீந்திரநாத் தாகூர், காந்திஜி, ஸ்ரீ அரவிந்தர், ஜே கிருஷ்ணமூர்த்தி, சுவாமி விவேகானந்தர், இவர்கள் அனைவரும் 19ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர்கள். 17ஆம் நூற்றாண்டை சார்ந்ததில் மரியா மாண்டிச்சோரி, டூயி, அமெரிக்க நாட்டு கல்வி தத்துவ ஞானியான ஜான் டூயி மற்றும் இத்தாலி நாட்டை சார்ந்த மரியா மாண்டிச்சோரி. தென் which one of the following is not connected with the principles of growth and development? வளர்ச்சியும் மாற்றமும் எனும் கொள்கைக்கு தொடர்பு இல்லாதது எது? ஆப்ஷன் ஏ கண்டினியூட்டி, தொடர்ச்சி. ஆப்ஷன் பி லீனியர், நேர்கோட்டு முறை. ஆப்ஷன் சி இன்டகிரேஷன், ஒருமைப்பாடு. ஆப்ஷன் டி ஸ்பைரல், வளைவான மேம்பாடு. சரியான ஆப்ஷனு பி, லீனியர் என்பது சரியானது. ஏன்னா இந்த தொடர்ச்சியானது கண்டினியூட்டி அப்படின்றது மேம்பாட்டு கொள்கையை சார்ந்தது. ஏன்னா மேம்பாடு என்பது பிறப்பிலிருந்து இறக்கும் வரை தொடர்ந்து நடைபெறக்கூடியது தான் மேம்பாடு. அடுத்து இன்டகிரேஷன் என்பது வளர்ச்சியும் மேம்பாடும் நேரடி தொடர்பு இருக்குது. குழந்தைகள் வளர்ச்சி அடைய தான் மேம்பாடு அடையும். குழந்தை குறைந்தது 8 மாதம் ஆனால்தான் நடக்க துவங்கும். குழந்தைகள் குறைந்தது 2.5 ஆண்டுகள் ஆகும்போது தான் மொழியை பயன்படுத்தி பேச தெரியும். அதனால் வளர்ச்சியோடு நேரடியாக மேம்பாடு தொடர்புடையது. ஸ்பைரல் என்பது மேம்பாட்டை சார்ந்த கொள்கை, வளர்ச்சி சார்ந்தது அல்ல. அப்போ அந்த சுருள் தன்மை அல்லது வளைவான மேம்பாடுன்றது சில சமயங்களில் 6ஆம் வகுப்பில் குழந்தைங்க மிகச்சிறப்பாக படிக்கலாம். அதே குழந்தை 7ஆம் வகுப்பில் டல்லாக இருக்கலாம், 8ஆம் வகுப்பில் டல்லாக இருக்கலாம், மீண்டும் 9ஆம் வகுப்பில் மிகச்சிறப்பாக படிக்கலாம். சில பேர் பார்த்தோம்னா பள்ளி கல்வியில் புவராக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது ஹையர் எஜுகேஷன் போகும்போது கிஃப்டடாக மாறுவாங்க. அப்போது எந்த ஆண்டுகளை வேணாலும், எந்த நாளில் வேணாலும், எந்த மாதத்தில் வேணாலும் மேம்பாட்டு திறன் மேம்படையலாம், அதேமாதிரி குறையலாம் என்றது தான் குறிப்பிடுவது ஸ்பைரல். தென் தி மெட்டீரியல் லேர்ன்டு டுடே interferes with the recall of what is learned yesterday is termed as. நேற்றைய படிப்பை நினைவு கூர்ந்து பார்க்கும்போது இன்றைய படித்த அறிவு அதனுடன் குறுக்கிடுகிறது என்பதை குறிப்பிடுவது. ஆப்ஷன் ஏ ஆக்டிவ் இன்கிபிஷன், தீவிரமான எதிர்ப்பு அல்லது தடை. பி ரெட்ரோஆக்டிவ் இன்கிபிஷன், தீவிரமற்ற எதிர்ப்பு. தென் சி ப்ரோஆக்டிவ் இன்கிபிஷன், தீவிர எதிர்ப்புக்கு ஆதரவு அல்லது முன்னோக்கு தடை. டி பாசிவ் இன்கிபிஷன், மந்தமான தடை. அப்போ சரியான விடை பி ரெட்ரோஆக்டிவ் இன்கிபிஷன், பின்னோக்கு தடை அல்லது தீவிரமற்ற எதிர்ப்பு என்பது சரியான விடை. இதுவே வினாவில் இன்றைய படிப்பை நினைவு கூர்ந்து பார்க்கும்போது நேற்றைய படித்த அறிவு அதனோடு குறிக்கிடுகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சரியான விடை ப்ரோஆக்டிவ் இன்கிபிஷன், முன்னோக்கு தடை அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம ஏக்கும் டிக்கும் நம்ம முன்னோக்கு தடை பின்னோக்கு தடைன்னு 2 வகை மட்டும்தான் இருக்குது.
ஆக்டிவ் இன்கிபிஷனோ பாசிவ் இன்கிபிஷனோ அதனோடு தொடர்பல்ல. அப்போ விடை குறிப்பில் பியா சியா அப்படின்னும்போது பி சரியானது. ஏவுக்குண்டான வினாவும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், explicit attention is sustained by instincts. தெளிவான கவனம் என்பது பலன் தரும் உள்ளுணர்வு. பில obtained by repeated act of will. மீண்டும் மீண்டும் துணிவான செயல் மூலம் பெறப்படுறது. ஆப்ஷன் சி sustained by sentiments. பலன் தரக்கூடிய உணர்வுகள். டி obtained by single act of will. ஒரு துணிவான செயல் மூலம் பெறப்படுதல். சரியான விடை பி. எக்ஸ்பிளிசிட் அட்டென்ஷனுக்கு சரியான விடை பி, obtained by repeated act of will. மீண்டும் மீண்டும் துணிவான செயல் மூலம் பெறப்படக்கூடிய கவனத்தை நம்ம தெளிவான கவனம் அல்லது வெளிப்புற கவனம். இதுவே implicit attention is அப்படின்னு கேட்டாங்கன்னா, உள்ளுணர்வு ஆன கவனம் என்பது அப்படின்னு கேட்கும்போது சரியான பதில் என்ன அப்படின்னா டி ஆப்ஷன் சரியானது. டி ஆப்ஷன்னு obtained by single act of will. சில சமயங்களை பாருங்களேன், என்ஃபோர்ஸ்டு அட்டென்ஷன் பலன் தரும் உள்ளுணர்வு, பலன் தரும் உள்ளுணர்வு கவனம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எக்ஸ்பிளிசிட் அட்டென்ஷனுடைய ஒரு வகையாக நம்ம பார்க்குறோம். தென் சஸ்டைன்டு பை சென்டிமெண்ட் அப்படின்றது ஸ்பான்டேனியஸ் அட்டென்ஷன். பலன் தரக்கூடிய உணர்வு என்பது தொடர்ந்த கவனத்தோடு தொடர்புடையது. தென் வாட் நியூட்ரிஷன் அண்டு reproduction are to the physiological life. Education is to social set. உலக உயிரினங்களுக்கு உணவும் இனப்பெருக்கமும் எவ்வித இன்றியமையாத ஒன்றோ அதுபோன்றுதான் சமுதாயத்திற்கு கல்வியும் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ ஜான் டூயி, பி ஏஎஸ் நீல், சி ப்ரோபேல், டி ரூசோ. இந்த 4 பேரும் மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்கள். இதை சொன்னது கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஜான் டூயி. அப்போ ஏஎஸ் நீல் என்ன சார் சொன்னாருன்னா, குழந்தை வளர்ப்பில் தீவிர அணுகுமுறை, எ ரேடியல் அப்ரோச் இன் த சைல்டு ரியரிங் என்று குறிப்பிட்டார். ப்ரோபேல் என்ன சார் குறிப்பிட்டிருக்காருன்னா கிண்டர் கார்டன், குழந்தை பூங்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ரூசோ வந்து நெகட்டிவ் எஜுகேஷன், எதிர்மறையான கல்வியை குறிப்பிட்டது ரூசோ. தென் தி கான்செப்ட் ஆஃப் லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை. முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் ஏ மெக்லிலண்ட், பி டெம்போ, சி மாஸ்லோ, டி பீனே. சரியான ஆப்ஷனு பி டெம்போ. இதுவே கான்செப்ட் ஆஃப் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு பை. முதலில் அடைவூக்கம் எனும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மெக்லிலண்ட் சரியானது. மெக்லிலண்ட் அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன். இதுவே நீட்ஸ் ஆஃப் ஹைரார்கி அப்படின்றது தேவை படிநிலை கோட்பாட்டை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாஸ்லோ. நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நுண்ணறிவின் தந்தை யார் அப்படின்னா ஆல்பர்ட் பீனே. அவர் தான் சிங்கிள் ஃபேக்டர் தியரி, ஒரு காரணி கோட்பாட்டை குறிப்பிட்டார். தென் தி நாய்ஸ் சைல்ட் அண்ட் த சைலண்ட் மைண்ட் வாஸ் ரிட்டன் பை. இரைச்சலிடம் குழந்தை மற்றும் அமைதியான மனம் என்பவைகளை எழுதியவர் ஆப்ஷன் ஏ ஜே கிருஷ்ணமூர்த்தி, பி ஜான் டூயி, சி ஃபெடன் ரெசல், டி ஸ்ரீ அரவிந்தோ. சரியான ஆன்சர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்தான் எழுதினார். இவர்தான் கற்றல் சூழ்நிலையில் சுதந்திரம் என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். தி நாய்ஸ் சைல்டு அண்ட் த சைலண்ட் மைண்ட், அதோடு லெட்டர் டு ஸ்கூல், தி ஆர்டர் ஆஃப் த
ஸ்டார் ஆஃப் த ஈஸ்ட், தி சாங்ஸ் ஆஃப் லைஃப் போன்ற புத்தகங்களை எழுதியதும் ஜேகே தான், ஜே கிருஷ்ணமூர்த்தி. தென் நெக்ஸ்ட்டு நமக்கு ஜான் டூயி கொடுத்துருக்கு. ஜான் டூயி எதெல்லாம் எழுதினாரு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, தி ஸ்கூல் அண்ட் த சைல்டு, தென் தி ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி, தென் தி ஸ்கூல் ஆஃப் டுமாரோ, தென் டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன், தென் ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர், தென் மை பெடகாகி, then a common faith, then education is life itself, last one progressive education, முற்போக்கான கல்வி போன்ற 7 படைப்புகள் ஜான் டூயி அவருடைய படைப்புகளாகும். தென் ஃபெடன் ரிசல், ஃபெடன் ரிசல் என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அவர் எஜுகேஷன் ஃபார் த சோஷியல் ஆர்டர் கொடுத்துருக்காரு. தென் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், தென் சயின்டிஃபிக் அவுட்லுக்ஸ், தென் அவுட்லைன் ஆஃப் ஃபிலாசபி. இந்த படைப்புகள் எல்லாம் யாருடைய படைப்பு அப்படின்னா ஃபெடன் ரிசல். தென் ஸ்ரீ அரபிந்தோ, ஸ்ரீ அரபிந்தோருடைய படைப்புகள் என்னென்னா கர்மயோகி, தி சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடி, தி பிரைன் ஆஃப் இந்தியா, சாவித்ரி, தி லைஃப் டிவைன், த சிந்தசிஸ் ஆஃப் யோகா போன்ற படைப்புகள் எல்லாம் யாருடைய படைப்புனா ஸ்ரீ அரபிந்தோ. அப்போ நம்ம 4 இந்திய மற்றும் மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்களினுடைய படைப்புகளை முழுவதுமாக பார்த்துட்டோம். தென் ஹூ இஸ் த சைக்காலஜிஸ்ட் ஹூ எக்ஸ்பிரிமெண்டட் ஆன் கண்டிஷனிங், ஆக்கை நிறுத்தலை ஆராய்ந்த மனோதத்துவ ஞானி யார்? ஆப்ஷன் ஏ கில்ஃபோர்டு, பி பாவ்லோ, சி மாஸ்லோ, டி ஷெல்டன். கரெக்டான ஆன்சரு பாவ்லோ. பாவ்லோ தான் ஆக்கநிலை நிறுத்தத்தை குறிப்பிட்டார். அதோட ஆக்கநிலை நிறுத்தத்தை பற்றி ஆய்வை மேற்கொண்டவர் ஜேபி வாட்சன் என்ற மிகச்சிறந்த அமெரிக்க நாட்டு கல்வி சிந்தனையாளர். தென் கில்ஃபோர்டு என்பவர் நுண்ணறிவில் கட்டமைப்பு கோட்பாட்டை குறிப்பிட்டதாவது ப்ராசஸ்ஸு, ப்ராடக்ட்டு, ஆப்ரேஷன், பொருள், செயல், விளைவு என்ற முப்பரிமாண நுண்ணறிவு கோட்பாட்டை குறிப்பிட்டது கில்ஃபோர்டு. தென் மாஸ்லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் தேவை படிநிலை கோட்பாட்டை 5ஆக 1954 குறிப்பிட்டார். தென் ஷெல்டன் என்பவர் பர்சனாலிட்டி, ஆளுமையில் உடல்வாகு அணுகுமுறை, ஃபிசிக்கல் ட்ரைட் அப்ரோச், எண்டோமார்பிக், மீசோமார்பிக், எக்டோமார்பிக் போன்ற 3 நிலைகளை குறிப்பிட்டார். தென் ஒன் ஆஃப் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் டெக்னாலஜி இஸ், கல்வி நுட்பத்தின் முக்கிய நோக்கம். ஆப்ஷன் ஏ இண்டிவிஜுவலைசிங் இன்ஸ்ட்ரக்ஷன், தனித்தனியான குறிப்பு, பி டைரக்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், நேரடி தொடர்பு, சி தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான நுட்பம், டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டி சூசிங் ஃப்ரம் ஆல்டர்னேட் மீடியா, மாற்று தகவல் தொடர்பு முறையை தேர்ந்தெடுத்தல். இப்போ இந்த 4 ஆப்ஷனில் சரியான ஆப்ஷனு ஏ சரியானது. நேரடி தொடர்பு என்பது உளவியல் முறையில் நேர்காணல் முறை அல்லது பேட்டி, ஆங்கிலத்தில் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்கான நுட்பத்தை கையில் எடுத்தது யார் சார் அப்படின்னா எஸ்எஸ்ஏ என்ற ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்போம். 2001 சர்வசிக்ஷா அபியான்யா, அனைவருக்கும் தொடக்க கல்வி என்ற திட்டம். மாற்று தகவல் தொடர்பு முறையை தேர்ந்தெடுத்தல் என்றது என்னன்னாக்கா நுண்ணிலை கற்பித்தல், மைக்ரோ டீச்சிங் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ மைக்ரோ டீச்சிங்கில் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்கில்லில் நம்ம மாற்றி மாற்றி பல்வேறு விதமான கற்பித்தல் நுட்பங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுப்பாங்க. தென் which one of the following is not associated with the steps of creativity? With the steps of creativity.
ஆப்ஷன் ஏ இன்குபேஷன், பி ப்ரெப்பரேஷன், சி இன்ஸ்பிரேஷன், டி கன்க்ளூஷன். ஆக்கத்திறன் முறையுடன் தொடர்பு இல்லாத ஒன்று எது? ஏல அடைக்காத்தல் அல்லது உள் வளர்ச்சி, ப்ரெப்பரேஷன் தயாரித்தல் அல்லது ஆயத்தம், இன்ஸ்பிரேஷன் ஊக்குவித்தல், டி கன்க்ளூஷன் முடிவெடுத்தல். இங்கே எதிர்மறையான வினா என்பதால் இந்த நான்கில் எது இல்லாதது என்றால் சி இல்லை. ஆனால் பொதுவாக ஆக்கத்திறனினுடைய படிநிலை 4. ஃபஸ்ட்டு படிநிலை, முதல் படிநிலை ப்ரெப்பரேஷன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரெப்பரேஷன், செகண்ட் ஸ்டெப்பு இன்குபேஷன், தேர்டு இன்டர்பிரட்டேஷன், தென் லாஸ்ட் ஒன் கன்க்ளூஷன். இதுதான். அதில் ஒரு படிநிலையை மட்டும் எடுத்துகிட்டு வேறொரு படிநிலையை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் சி ஆப்ஷன் சரியானது.